வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை 2025 செப்டம்பர் 5 மதிய நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்த்திருந்த நிலையில தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை தொடங்கி இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி மற்றும் காரையூர், புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையிலும் காரைக்குடி மற்றும் அறந்தாங்கி இடைப்பட்ட பகுதியிலையும், அதே போல கீரனூர், செங்கிப்பட்டி இடைப்பட்ட பகுதியிலையும் மழை உருவாகி இருக்கு. மேலும் செந்துறை, அரியலூர் மாவட்ட பகுதிகளுக்கு, அரியலூர் மாவட்டத்தை ஒட்டிய செந்துறை ஒட்டிய பகுதியில் மழை உருவாகியிருக்கு. மேலும் சின்ன சேலத்திற்கு அருகிலேயும் மழை உருவாகியிருக்கு. இந்த மழைப்பிடிப்பு நான் அருகில் என்றால் அந்த ஊர் கிடையாது, அதன் அருகிலே. இந்த மழைப்பிடிப்பு இன்றைக்கு எப்படி எங்கே இருக்கும் என்பதை பார்ப்போம் வரக்கூடிய மணி நேரங்களில். இன்றைய தலைப்புச் செய்தி பார்த்தீங்கன்னா, வரும் நாட்களில் மழை உறுதி உறுதி உறுதி. வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு மழை எந்த நாளிலே பொழியும், இவையெல்லாம் இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு காற்றும் மறைக்கும் பகுதிக்கு கிழக்கு பகுதியில் மழை உருவாகி இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, துவரங்குறிச்சி எல்லாம். அதே போல வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் மழை உருவாகி இருக்கு. இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு மாலையில இந்த தீவிரம் இருக்காது. அப்படியே அங்க இரவு பயங்கரமா தீவிரமான மழைப்பொழிவை கொடுப்பது போல மேகம் திரளும். ஆனால் அப்படியே கடலோரம் வந்ததும் சென்னைக்கெல்லாம் மழை கொடுக்காது. கடலோரம் வந்ததும், டெல்டாவிற்கும் சரி கடலோரம் வந்ததும் அப்படியே செயலிழந்துடும். இப்பொழுது மரங்களால் குளிர்விக்கப்பட்டு ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது, அவ்வளவுதான். கொஞ்சம் தெற்கு காற்று மதியத்தில் நுழைஞ்சிருக்கு. வெப்பத்தால் லேசான காற்று அப்படியே அது பெய்து தீர்ந்து போய்விடும். இந்த இன்றைய மழைப்பொழிவு தீவிரம் இருக்காது. பெய்யும் இடத்துல கொஞ்சம் தீவிரம் இருந்தாலும் தொடர்ச்சியாக முன்னேற்றமோ தொடர் மேக உற்பத்தியோ தீவிரமோ இருக்காது. இன்றைக்கு புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி, சிவகங்கை, இந்த மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. கொஞ்சம் பரவலாக பெய்தாலும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் பெரிதாக இருக்காது. ஆனால் இப்போ பெய்து கொண்டிருக்கூடிய இடத்துல கொஞ்சம் கூடுதலாக பெஞ்சிட்டு அப்படியே நின்று போய்விடும். சரி, மழை எப்போ? 6ஆம் தேதி நினைவு இருக்கிறதா? நாளை அதிகாலை சனிக்கிழமை அதிகாலையில் டெல்டாவின் கடலோரத்தில் மழை வாய்ப்பு இருக்கிறது. கோடியக்கரை முனை தொடங்கி புதுச்சேரி வரைக்கும் கண்டிப்பாக. புதுச்சேரி என்ன வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்று கடலோரம் வந்ததும் அதிகாலையில தான் இரு காற்றோட அந்த ரேஷியோ, தரை காற்றும் கடற்காற்றும் சந்திக்கும் இடத்துல மேற்கு காற்று, பாலக்காட்டு கணவாய் காற்று, தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று எல்லாம் குவிந்து டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளில் அதிகாலையில் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. ஆனால் நான் சொல்றது நல்லா கொஞ்சம், டெல்டாவின் கடலோர பகுதி எது? முத்துப்பேட்டை, அதற்கு கிழக்கே வேதாரண்யம், கோடியக்கரை, அப்படியே வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், புஷ்பவனம், அப்படியே மயிலாடுதுறை மாவட்ட கடலோரம், காரைக்கால் கடலோரம், கடலூர் கடலோரம், புதுச்சேரி, விழுப்புரம் கடலோரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இது நாளை தான் நம்ம தொடங்குது மழை. முதல் மழை வளிமண்டல சுழற்சி காரணமா நாளை 6ஆம் தேதி மாலையிலிருந்து தொடங்கக்கூடிய மழை தான் தீவிரமா இருக்கும். 7ஆம் தேதியும் அதிகாலை தான் பொழியும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கடலோரம் பெய்த மழை, அதாவது சனிக்கிழமை அதிகாலை கடலோரம் பெய்த மழை அடுத்த நாள் கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளேயும் கிடைக்கும். சரியா சொல்ல போனால் தொண்டியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை. அப்ப 2 நாளும், இன்னைக்கு நைட்டு, இன்றைய முன்னிரவும் கிடையாது, நாளைய முன்னிரவும் கிடையாது, அடுத்த நாள் முன்னிரவும் கிடையாது. ஆனால்
3 நாளும் அதிகாலை நேரத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். சனி அதிகாலை, ஞாயிறு அதிகாலை, திங்கள் அதிகாலை. ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி மாலை மழை வாய்ப்பு இருக்கு, ஆனா உறுதி இல்லை. திங்களும் அதிகாலை தான், கடலோரம் தான். அப்போ அதாவது 6 அதிகாலை, 7 அதிகாலை, 8 அதிகாலை, 3 அதிகாலையும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா முதல் சென்னை வரைக்கும், அதன் உள்பகுதியும் கொஞ்சம் இருக்கும். இந்த 3 நாளும் இப்படி இருக்க 8ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து மழை வாய்ப்பு படிப்படியாக உள்ளே தொடங்கும். நீண்ட காலமா எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த 8ஆம் தேதி உள்ளே தொடங்கும். 8ஆம் தேதியும் பரவலா எல்லாருக்கும் கிடைக்காது. நம்ம சொல்றது எப்போ? படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலே தீவிரமடையும். உள்ளேயும் 8ஆம் தேதி உள் மாவட்டங்கள்ல மழை பொழிவு கொடுக்கும். மதுரைக்கும் தெற்கே ராமநாதபுரம் உள்பகுதியும் மழை பொழிவு கிடைக்கும். இன்னும் வட உள் மாவட்ட பகுதிகளும் மழை பொழிவு கிடைக்கும், கடலோரமும் கிடைக்கும். கண்டிப்பா டெல்டாவிற்கு தினசரி மழை உண்டு. இரவோ அல்லதோ நள்ளிரவோ அதிகாலையோ ஏதோ ஒரு முறையில கண்டிப்பா அதிகாலையில மழை இருக்கும். டெல்டாவிற்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை இருக்கு, ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். 8ஆம் தேதி உள்ளே தொடங்கும் மழை 9ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு தீவிரமடையும், தெற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் தீவிரமடையும். அதாவது தென் மாவட்டங்களின் வடக்கு பகுதி திண்டுக்கல், திருச்சி எல்லாம். மத்திய மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கிடைக்கும் 9ஆம் தேதி மாலை இரவிலே. செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி மற்றும் கரூர், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது 9ஆம் தேதி மாலையில். அதே நாள் இரவிலே வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் வட கடலோர மாவட்டங்களுக்கும் 9ஆம் தேதி மழைப்பொழிவு இரவு நள்ளிரவிலே கொடுக்கும். சென்னைக்கு உறுதியாக மழை, கனமழை. அதாவது சென்னைக்கு டெய்லி உண்டு, கடல் ஓரத்தில் பெய்யும். ஆனால் உள்ளே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழைனா 9ஆம் தேதியிலிருந்து இருக்கு. 9ஆம் தேதியிலிருந்து நல்ல மழை காத்திருக்கிறது. அப்படியே அதிலிருந்து தினசரி மழை தான். 10ஆம் தேதி இன்னும் பரப்பில் அதிகரிக்கும். சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், எந்த மாதிரியும் காட்டாது. இது உண்மை, இது நடக்கும். பொறுத்திருந்து வாருங்கள். ஆந்திர பிரதேச கடலோரம் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி வங்கக்கடலிலே இலங்கையின் அருகே உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வடமேற்கு காற்று தமிழ்நாடு வந்து வங்கக்கடலை இறங்கி ஆந்திர நிகழ்வுக்கு பயணிக்கும் வகையில செட் ஆகும், படத்தில் காட்டியுள்ளவாறு. அதனால மழைப்பொழிவு தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். வரக்கூடிய 13, 14, 15 இருந்து கொண்டே இருக்கும். ஒதுக்கி இருந்தாலும் ஒதுக்குதல் என்பது குறைந்து கொண்டே இருக்கும், பரவலாகும். ஆகவே நாம ஏற்கனவே அறிவித்துக் கொண்டிருப்பதால் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக மழை உண்டு. மீண்டும் ஒரு முறை, இன்றைக்கு மாலையில உருவாகி இருக்கக்கூடிய மழை புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்ட மழை டெல்டா வந்ததும் கொஞ்சம் செயலிழந்துடும். அதாவது நாளை அதிகாலையில் டெல்டா கடலோரம் ஒரு மிரட்டும் வானிலை இருக்கும். நாளை சனிக்கிழமை மாலை இரவுல மழை இருக்காது. திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலும் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட தொடங்கி இன்னும் ராமநாதபுரம், தொண்டி தொடங்கி திருவள்ளூர் வரை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இருக்கும். அதே போல் திங்கட்கிழமை அதிகாலையும் இருக்கும். அதற்கு பிறகு 8ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக உள்ளேயும் மழைப்பொழிவு தொடங்கும். 9ஆம் தேதியிலிருந்து இன்னும் பரவலாகும் மழை. படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் 12ஆம் தேதியிலிருந்து மழை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும் என்பதில் மாற்றமில்லை. வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.